ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இந்த சீக்வன்ஸ் எழுதிக்கலாமா, 3, 7, 11 அப் டு 40 டேர்ம். இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா 14 போடுவீங்க. அப் டு 40 டேர்ம் அப்படின்னா 14 லாஸ்டா போடுவீங்க. ஆனா இது தப்பு. ஒரு சீக்வன்ஸ்ல மொத்தமா 40 டேர்ம் இருக்கான், அதான் அப் டு 40 டேர்ம் அப்படின்னு. அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட்ல எத்தனை டேர்ம் இருக்கு, 40. இதுதான் அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அந்த 40th பொசிஷன்ல என்ன டேர்ம் இருக்கு, வேல்யூ என்னங்கிறத அவங்க கொடுக்கல. சரியா, இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 40 டேர்மையும் ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்றது, ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஃபார்முலா தான் சம்மை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல எடுத்து எழுதுங்க. எஸ் n is equal to n by 2 2a plus n minus 1 into d. அவ்வளவுதான். ஸோ மொத்தமா எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னு தெரியணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னன்னு தெரியணும், ஏன்னா டி டிஃபரன்ஸ் இது தெரிஞ்சாலே இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா, சரி. ஃபர்ஸ்ட் n is equal to என்னன்னு எழுதுவோம். n is equal to மொத்தமா எத்தனை டேர்ம் இருக்கு, 40 டேர்ம். இதைத்தானே நான் ஆட் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஏ என்னன்னு தெரியணும். ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, 3, இதுதானே என்னோட ஏ, முடிச்சு விடுங்க. அடுத்தது டி, டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, a2 மைனஸ் a1. ஸோ a2 மைனஸ் a1, a2 என்னது 7, a1 என்னது 3. அப்போ டிஃபரன்ஸும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஃபார்முலால போட்டு ஆன்சரை சொல்லுங்க. Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. So n என்னது 40, 40 by 2 2 into a என்னது 3 plus 40 minus 1 into d என்னது 4. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 20. ஸோ அப்போ 26 plus 39 into 4 என்ன, 39 into 4 இங்க போட்டா 39 into 4. ஸோ 36 12 12 15 156. ஸோ 156 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 156. ஸோ 20 into 162 ரைட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 2 2s are 4 2 6 are 12, மிச்சம் 1 3, இந்த ஒரு ஜீரோவா அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன, 3240. புரியுதா சாமி? இந்த சீக்வன்ஸ்ல 40th எலமெண்ட், அந்த லாஸ்ட் எலமெண்டே எனக்கு தெரியவே தேவை இல்லை. மொத்தமா எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இப்போ இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நான் இந்த தேர்ட் கொஸ்டின் நடத்தும் போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரி, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ அப்போ எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே தான் சாங். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ்ல என்னென்ன இருக்கு, 102 97 92 இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை டேர்ம் இருக்கு, மொத்தமா 27 டேர்ம் இருக்கு, அப் டு 27 டேர்ம்ஸ். ஸோ இது என்னோட a1, இது என்னோட a2, இது என்னோட a3. ஸோ சம் தான் கேட்குறாங்க. இந்த சம்முக்கு ஃபார்முலா என்ன சாமி, Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ அப்போ நமக்கு என்னென்னு தெரியணும், n தெரியணும். மொத்தமாக எத்தனை டேர்ம் இருக்கு தெரியுமா எனக்கு, எஸ் தெரியும், 27 டேர்ம்ஸ். அடுத்தது ஏ, ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ a1 ரெண்டும் ஒன்று தான். ஸோ வந்து ஏன்னா 102. அடுத்தது டி, டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன, a2 மைனஸ் a1. நிறைய பேர் a1 மைனஸ் a2 போடுவீங்க, அப்படி போடக்கூடாது. ஸோ 97 மைனஸ் 102. அப்போ
மைனஸ் 5 -5. ஸோ இதான் என்னோட டிஃபரன்ஸ். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ் 102ல 97 போச்சுன்னா 5. முடிஞ்சு போச்சா சாமி? இப்போ அப்படியே வேல்யூவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எஸ், என்னோட வேல்யூ என்ன? 27. 27/2. 2 இன்ட்டு ஏ என்னது 102 ப்ளஸ் n என்னது 27 மைனஸ் 1, டி என்னது -5. பொறுமையா சால்வ் பண்ணு. 27/2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 204 ப்ளஸ் 26 minus 5. ஸோ அப்போ 204 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 மிச்சம் 3 10 13. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ அப்போ 204ல் 130 போயிடுச்சு அப்படின்ட்டுனா மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? 74 இருக்கும். அப்போ 27 divided by 2 into 74 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 times 7. ஓகேவா? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. ஸோ 27 into 37. ஸோ 7 7s are 49, மிச்சம் 4, 7 2s are 14 plus 4 18. ஸோ அப்போ 1 2 8. ஸோ அப்போ 9 9 9. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன? இந்த 27 டேர்மையும் ஆட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா யூ வில் பி கெட்டிங் 999. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா. இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷனுக்கு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டில் வேல்யூவே எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும், அதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ ரெண்டு செம்ம பார்த்துட்டு போயிடாதீங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் ஃபர்ஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் ரெண்டு மாதிரி கிடையாது, இது தேர்டு வேற மாதிரி அப்ரோச் பண்ணோம். சரியா? ஸோ பாருங்க, 6 + 13 + 20 இப்படியே போயிட்டு இருந்தா லாஸ்ட் டேர்ம் 97. இங்க இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? A1, இது A2 செகண்ட் டேர்ம், இது A3 தேர்ட் டேர்ம், இப்படியே போயிட்டு இருந்தா இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். ஏன்னா எனக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. சரியா சாமி? இதுதான் என்னோட ஃபார்முலா. பட் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன இங்க தெரியணும்னா முதல்ல இங்க எத்தனை டேர்ம் இருக்குன்னு தான் தெரியணும். அந்த என்ன டேர்ம்னு எனக்கு தெரிஞ்ச அவசியமே இல்லை, அது எனக்கு யூஸே கிடையாது. அது எத்தனை டேர்ம் இருக்குன்னு தான் சம்மை பொறுத்த வரைக்கும். ஒரு சம்ம எல்லாத்தையும், அதாவது சம்முனா ஆட் பண்றது பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதுல மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியணும். அது ரொம்ப 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 மேண்டேட்டரி, இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? an is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா தெரியுமா? இப்போ இந்த ஃபார்முலால கொண்டு வந்து இதை போடுங்க. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் என்ன? 97. அப்போ an இருக்கிற இடத்துல 97 போட்டீங்க, a இருக்கிற இடத்துல 6 போடுங்க, பிளஸ் n தான் நான் கண்டுபிடிக்கணும் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு. இந்த 97th எலமெண்ட் எத்தனாவது டேர்மா இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டி எப்படி கண்டுபிடிக்கிறது? d is equal to a2 minus a1. a2 minus a1. அப்போ a2 என்னது 13, a1 என்னது 6. ஸோ அப்போ 13ல 6 போச்சுன்னா 7. அப்போ இங்க டில 7. ஸோ 97 the plus 6 equal to இந்த பக்கம் போச்சுன்னா -6 is equal to 7n minus 7. ஸோ அப்போ 91 இந்த -7 equal to அந்த பக்கம் போச்சுன்னா +7 is equal to 7n. ஸோ அப்போ 98 is equal to 7n. இந்த 7 equal to இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போகும். ஸோ அப்போ
ஸோ 1 4 14. அப்போ n is equal to 14. அப்போ மொத்தமா எனக்கு எத்தனை டேர்ம் இருக்கு சாமி இங்க? 14 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ இந்த 97ங்கிறது 14th டேர்மா உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. n இருக்க வேண்டிய இடத்துல 14 is equal to 14 by 2 2 into a ஓட வேல்யூ என்னது 6 plus 14 minus 1 d ஓட வேல்யூ என்ன 7. முடிஞ்சதா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7. ஸோ அப்போ 7 12 plus 13 into 7. ஸோ அப்போ 7 12 plus 91. ஓகேவா? ஸோ 7 ஸோ 103. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ கடைசியா வேல்யூ என்ன 7 3s are 21. ஸோ 2 7. ஓகே, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 721. ஸோ அப்போ இங்க இருக்கிற சீரீஸ் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தமா இதுல எத்தனை டேர்ம் இருந்தது 14 டேர்ம்ஸ் இருந்தது. அந்த தான் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும் சாமி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? ஹவு மெனி கான்செகட்டிவ் ஆட் இன்டீஜர் பிகினிங் வித் 5? பிகினிங் வித் 5 ஓகேவா? பிகினிங் வித் 5 ஆட் இன்டீஜரா ஆட் நம்பரா தான் இருக்கணுமா? கான்செகட்டிவ் அடுத்தடுத்த, இப்ப 5ன்னா அடுத்த ஆட் நம்பர் எது 7, 7னா அடுத்த ஆட் நம்பர் எது 9. இப்படியே போய்கிட்டே இருக்கான். இதான் சீக்வன்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது. ஹவு மெனி கான்செகட்டிவ் ஆட் இன்டீஜர் பிகினிங் வித் 5. ஓகேவா? வில் சம் டு 480. அதாவது இங்க கொடுத்திருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 480 கிடைக்கணும். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க. கொடுத்துருக்க எத்தனை டேர்ம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் எஸ்என். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 480 கிடைக்கணும். இது கொடுத்துருக்கிறத வச்சு நமக்கு என்னென்ன தெரியும்னு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு, ஏ இஸ் ஈக்குவல் டு 5. டிஃபரன்ஸும் எனக்கு தெரியும். டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? A2 மைனஸ் A1. வேற இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3. ஸோ டிஃபரன்ஸ்ன்றது A2 மைனஸ் A1. A2ன்றது 7 மைனஸ் A1ன்றது 5. சரியா? அப்ப 7ல 5 போச்சுன்னா மிச்சம், 7ல 5 போச்சுன்னா மிச்சம் 2. கிளியரா இருக்கா சாமி? ஸோ எனக்கு இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? எஸ்என் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், டியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மொத்தம் அவங்க எத்தனை டேர்ம் இப்படியே ஆட் பண்ணா எனக்கு 480 கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நல்லா கவனிங்க. சம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சது ஒரே ஃபார்முலா தான். என்னது? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n by 2 2a plus n minus 1 into d. ஆமாவா சாமி? ஸோ அப்போ எஸ்என் இருக்கிற இடத்துல நான் என்ன போட்டுக்கலாம்? 480 போட்டுக்கலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் எனக்கு இந்த எஸ்என். என் என்ன? லாஸ்ட் டேர்ம் என்ன சார்? தெரியலையே சார், கொடுக்கலையே. அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏ என்ன? 5. என்ன தான் நாம கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் என்ன? 2. ரைட். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த டிவிஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷன்ல ஆயிடும். இருக்கட்டும், இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். n இன்ட்டு 10 பிளஸ் 2n மைனஸ் 2 ஆமாவா? ரைட். 480 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு n. 10ல 2 போச்சுன்னா 8 பிளஸ் 2n. அடுத்து 480 into 2 is equal to 8n plus 2n square. ஓகே,
இப்போ இந்த இதை கம்ப்ளீட்டா டிவைட் பை 2 பண்றேன். மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் இந்த ஈக்குவேஷனையே கம்ப்ளீட்டா பண்ணணும். இந்த சைடு ஃபுல்லா டிவைட் பை 2, அடுத்தது இந்த சைடு ஃபுல்லா டிவைட் பை 2. சரியா? ஸோ இதுவும் கேன்சல். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கு 480. இப்போ இதை எப்படி போடலாம்? 8n by 2 plus 2n square by 2. ஆமாவா, இந்த 2 ரெண்டுத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்றேன். இப்போ இங்க நீங்க கேட்கலாம், சார் இந்த 2 ஏன் 480க்கும் 2க்கும் பிரிச்சு கொடுக்கல? நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்க நடுவுல பிளஸ் இருக்கு. பிளஸோ மைனஸோ இருந்தால் தான் பிரிச்சு கொடுக்க முடியும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அது எல்லாத்துக்கும் பொதுன்னு தான் கணக்கு. சரியா? தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இதை. அடுத்தது இதை அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 480 4n plus n ஸ்கொயர். இப்போ இதை நல்லா கவனிப்பா, நல்லா கவனிங்க. n ஸ்கொயர், அடுத்தது n, இந்த பிளஸ் 480 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 480. இது எப்படி இருக்கு? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? n ஸ்கொயர் பிளஸ் 4n minus 480 is equal to 0. So, இந்த 480 இங்க போடுவேன், இந்த 4 இங்க போடுவேன். ரெண்டு நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 480 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 4 கிடைக்கணும். சார் இப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுக்கு தான் நான் ஒரு வழி சொன்னேன். 480-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2 போட்டிங்கன்னா 240, அகைன் 2 போட்டிங்கன்னா 120, அகைன் 2 போட்டிங்க அப்படின்னா 60, அகைன் 2 போட்டிங்கன்னா 30, அகைன் 2 போட்டிங்கன்னா 15, 3 போட்டிங்கன்னா 5, 5 போட்டிங்கன்னா 1. ஸோ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. 8 3s are 24. இப்போ நல்லா கவனிங்க. 2 2s are 4, 4 5s are 20. இப்போ 24 into 20 என்னது? 480. ஸோ இந்த மாதிரி தான் சாமி. இப்போ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். சார் இதுவா சார் ஷார்ட்கட் அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான், இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரியா? ஃபர்ஸ்ட் தடவை சலுப்பு பார்க்காம போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகும். ஓகே கண்ணா? சரி, ரைட். இப்போ அடுத்தது என்ன சாமி பண்ணலாம்? இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 4 கிடைக்கணும். ஆமாவா? ஸோ அப்போ இது சப்ட்ராக்ஷன்னா ரெண்டு பாசிபிள் சைன் அசைன் பண்ணணும். ஸோ ரெண்டு பாசிபிள் சைன் இருக்கு. ஸோ இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ், இங்க மைனஸ் போட்டா இங்க பிளஸ். ஸோ அப்போ இதோட ஆன்சர் எனக்கு +4 கிடைக்கும், இதோட ஆன்சர் எனக்கு -4 கிடைக்கும். ஸோ எனக்கு -4 வேண்டாம், +4 தான் வேணும். ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் சைன் வந்து +24 -20. புரியுதா சாமி? இப்போ n ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால நான் n அப்படின்னு போட்டுக்கிறேன், இங்கேயும் n அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? n + 24 is equal to 0. n plus 24 is equal to 0. அடுத்தது n minus 20 is equal to 0. So n is equal to -24. So இங்க n is equal to +20. n எப்பயாவது நெகட்டிவ்ல வருமா? n நெகட்டிவ்ல வராது. ஸோ வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ மொத்தமா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு இங்க 480 கிடைக்கும் அப்படின்னா மொத்தமா 20 டேர்ம்ஸ் ஆட் பண்ணா, ஓகேவா, எனக்கு 480 ஆன்சர் கிடைக்கும். புரியுதா சாமி? பொறுமையா பாருங்க, பொறுமையா பாருங்க. இந்த இடம் மட்டும் இந்த சம பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஐ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல தேர்ட் சம் பார்க்கலாம். சரியா? என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் கேட்குறாங்களா? சரி, ஓகே. அப்போ சொல்யூஷன்ல A1 A2 A3 இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 28 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 28 டேர்ம்ஸை நான் ஆட் பண்ணணும். சரி, ஓகே. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஓ, ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ரைட்டு. அப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் எடுத்து எழுதுங்க. ஜென்ரல் டேர்ம் an is equal to 4n minus 3.
புரியுதா? இதை இப்படிதான் நான் எடுத்து எழுதிக்கணும். ஜென்ரல் டேர்ம். ஓகே. இப்போ இது இந்த ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சுட்டா A1, A2, A3, A28 எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் A1. n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ 4 into 1 minus 3. ஸோ அப்போ 4 minus 3, 1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு 1. அடுத்தது A2. 4 into 2 minus 3. அப்போ 8 minus 3. அப்போ 5. ஸோ செகண்ட் டேர்ம் 5 தெரிஞ்சு போச்சு. ஸோ தேர்ட் டேர்ம் 4 into 3 minus 3. ஸோ அப்போ 12 minus 3. அப்போ 9 தெரிஞ்சு போச்சு. ஓகே. லாஸ்ட் டேர்ம் எனக்கு தேவையில்லை. என்ன சம் தானே கேட்குறாங்க. லாஸ்ட் டேர்ம் தேவையில்லை. ஓகேவா? இப்போ அடுத்தது டி. டி என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? A2 மைனஸ் A1. ஸோ A2 மைனஸ் A1. A2 என்னது ராஜா? 5. A1 என்னதுமா? 1. ஸோ அப்போ ஆன்சர் 4. ரைட்டா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 28 எலமெண்ட்ஸை ஆட் பண்ண சொல்றாங்க. ஆடிஷனோட ஃபார்முலா என்னம்மா? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. அவ்வளோதான்ப்பா, சம போடுங்கப்பா. டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்கு? 28. 28 by 2 n இருக்கிற இடத்துல 28ன்னு போடுங்க. அடுத்தது 2 into ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ என்னது எனக்கு? 1 பிளஸ் 28 minus 1 into d-யோட வேல்யூ 4. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 14. ஸோ 14 2 plus 27 into 4. அப்போ 27 into 4. ஸோ 28 108. அப்போ sorry 14 2 plus 108. அப்போ 14 into 110. So easy. So 110 into 14. So 0 4 4 0 1 1. So 1540. So இதுதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ 1540. ஸோ மொத்தமாக ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இதில் எந்த வேல்யூமே எனக்கு கொடுக்கல. மொத்த டேர்ம் 28ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நான் n is equal to 28ன்னு எடுத்துப்பேன். ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் ஏடி கண்டுபிடிச்சேன். பாருங்க, ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, ஏ கண்டுபிடிச்சேன். டி தெரியறதுக்கு எனக்கு A2 A1 தெரியும். அதை வச்சு A2 A1 கண்டுபிடிச்சி டி கண்டுபிடிச்சேன். அப்புறம் சம் ஃபார்முலாவில் போட்டு ஆன்சரை டிரைவ் பண்ணிட்டேன். கிளியரா இருக்கா சாமி? இந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்தா அது எப்படி கொண்டு வரதுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல ஃபோர்த் சம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். நல்லா கவனிங்க. sum of first n terms of a certain series is given by ஜெனரல் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் 3n. ஆனால் இது வரைக்குமே நம்ம an தான் பார்த்தோம். ஆனால் இந்த ஜெனரல் சீரீஸ்ல ஏதோ S1ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ப்ரொசீட் பண்றது? நல்லா கவனிங்க. ஸோ S1 n இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுறேன். யூஸ்வலாக அதானே பண்ணுவேன். ஸோ அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ், நான் இது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது 2 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ S1 கிடைச்சிருச்சு. அடுத்தது S2 n இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு 4 மைனஸ் 6. ஸோ 8 மைனஸ் 6 2வா? எஸ். ஸோ இப்போ நல்லா கவனிப்பா, நல்லா கவனிங்க. நமக்கு இது வரைக்கும் என்ன தெரியும்? A1, A2 இப்படி தெரியும். இது அப்படியே போயிட்டே இருக்கும். A1 வரைக்கும் வரும். ஸோ இப்போ இந்த S1 அப்படின்னா என்ன?
S2 அப்படின்னா என்ன? S3 அப்படின்னா என்ன? இந்த S3 அப்படின்னா என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. S3 அப்படின்னா A1 பிளஸ் A2 பிளஸ் A3 மூணு டேர்மையும் ஆட் பண்றது தான் எனக்கு S3. சார் அப்ப S2னா A1 பிளஸ் A2 ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை ஆட் பண்றது தான் எனக்கு S2. அப்ப S1ன்னா S1ங்கிறது எதையுமே ஆட் பண்றது இல்ல, A1 அப்படிங்கிறது தான் என்னோட S1. இது கிளியரா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் S1ன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், S2னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம், S3னா ஃபர்ஸ்ட் மூணு டேர்ம், இப்போ S4னா ஃபர்ஸ்ட் நாலு டேர்ம். இது கிளியரா இருக்கா? அப்போ ஷாக்கிங்கா என்ன அர்த்தம் அப்படின்னா A1ம் S1ம் சேம் தான். A1ம் S1ம் சேம் தான். அப்போ S1 அப்படின்றது S1 இஸ் ஈக்குவல் டு A1. அப்ப S1 அப்படின்றது -1 அப்படின்னா A1ம் -1. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது வரைக்கும் புரியுதா? சரி, என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த சீரீஸ் இஸ் இன் ஏபி. இந்த இப்ப வரக்கூடிய சீரீஸ் ஏபியில தான் இருக்குன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி காட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு சீரீஸ்ல என்னென்ன வேணும்? A1, A2, A3. இது இப்படியே போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு 3 எலமெண்ட் ஆச்சு வேணும். இப்போ A1 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ A2 கண்டுபிடிக்கலாமா? A2 எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்க நல்லா கவனிப்பா. S2ன்றது என்ன? A1 பிளஸ் A2வா? இப்போ நல்லா கவனி. S2 அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்றது தான் S2. ஆமாவா? S2ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்றது. இப்போ S2ஓட வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 2ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? போடுங்க. A1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? -1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? போடுங்க. A2 தனியா வைங்க. இந்த -1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 இஸ் ஈக்குவல் டு A2. அப்ப A2ஓட வேல்யூ என்னது? 3யா? A2வும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ A3 கண்டுபிடிப்போமா? இப்போ இதுலயே வச்சுக்கோங்க. S3 கண்டுபிடிங்க. S3 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? n இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர் -3 into 3. ஸோ 3 3s are 9 -9. ஸோ அப்போ 18ல 9 போச்சுன்னா மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? 9. கிளியரா இருக்கா? அப்போ ஒரு நிமிஷம்ப்பா. எஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு தெரியும் S3யோட வேல்யூ என்ன? A1 பிளஸ் A2 பிளஸ் A3. S3யோட வேல்யூ இப்போதான் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 9ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். 9 இஸ் ஈக்குவல் டு A1ஓட வேல்யூ என்ன? -1. A2ஓட வேல்யூ என்ன? +3. A3 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 9 2 பிளஸ் A3. இந்த +2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2. ஸோ 9ல 2 போச்சுன்னா மிச்சம் 7. கிளியரா இருக்காக்கண்ணா? இப்போ ஃபர்ஸ்ட் 3 எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு எப்படி சொல்றது? போடுமா? ஸோ A1, A2, A3 இதனோட சீரீஸ். A1 இருக்கிற இடத்துல -1, A2 இருக்கிற இடத்துல 3, A3 இருக்கிற இடத்துல 7. ஸோ இப்போ A2வும் A1ம் மைனஸ் பண்ற ஆன்சரும் A3யும் A2வும் மைனஸ் பண்ற ஆன்சரும் ஈக்குவலா இருந்தா இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நான் சொல்லுவேன். அதாவது டிஃபரன்சஸ் ஷுட் பி சேம். ஸோ A2 மைனஸ் A1 ஷுட் பி ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. அப்ப A2 என்னது? 3. A1 என்னது? -1 இஸ் ஈக்குவல் டு A3 என்னது? 7 -3. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 + 1 7 - 3. ஸோ இதுவும் 4, இதுவும் 4. ஸோ டிஃபரன்சஸ் ஆர்
சேம். ஆமாவா? ஸோ சின்ஸ் எழுதிக்கோ, காமன் டிஃபரன்ஸ் தான் இது. ஓகே, since common difference is same, the given series is AP. Okay, the given series is in AP. எழுதிக்கோங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் எஸ்என்ல இருந்து S1 S2ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் டேர்ம்ல இருந்து S1 S2 S3 கண்டுபிடிக்கிறேன். இந்த S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டு நானா என்ன முடிவுக்கு வரேன்? S1 A1 நானா இல்ல, ஐ மீன் இந்த ஜெனரல் இதுல S1 is equal to A1, S2 is equal to A1 plus A2, S3ங்கிறது A1 A2 A3. ஸோ இந்த ஐடியாவை எடுத்துட்டு வந்து இங்க இன்கல்கேட் பண்றேன். ஸோ S1 வச்சு A1 கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்தது S2 வச்சு A2 கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து S3 வச்சு A3 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ 3 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்ன கேட்கறாங்க? இந்த சீரிஸ் ஏபி தான் காட்டுங்கிறாங்க. ஸோ அப்போ அதை டிஃபரன்ஸ் பண்ணி டிஃபரன்ஸ் சேமா இருந்தா ஐ வில் கால் இட் அஸ் த சீரிஸ் இஸ் இன் ஏபி. ஸோ அப்போ அதை எழுதிடுறேன். தட்ஸ் ஆல். புரியுதா சாமி? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 2.6ல 5th சம் பார்க்க போறோம். சரியா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சொல்யூஷன்ல 104th டேர்ம் அப்படின்னா 104 A4 அண்டு 4th டேர்ம் 104th டேர்ம் 4th டேர்ம் ஆஃப் அன் AP. இது ரெண்டும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கான். ஆர் 125 அப்படின்னா 204க்கு 125, 4th டேர்ம் 0வா. சரியா? 104வது டேர்ம் வந்து 125, 4வது டேர்ம் வந்து 0. இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ். அப்படின்னா என்ன? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ்னா S35 கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இப்ப கொடுத்துருக்கிறதுல இருந்து நான் என்ன டிரைவ் பண்ண போறேன் அப்படின்னு நல்லா கவனிங்க. இது என்ன ஃபார்முலால இருக்கு? எனக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா தெரியும். என்னது? AN is equal to A plus N minus 1 into D. இந்த ஃபார்முலா வச்சு N இருக்க வேண்டிய இடத்துல 104 இருக்கு. அப்ப என்ன எழுதிப்பேன்? A104 is equal to A ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது. N இருக்க வேண்டிய இடத்துல 104. அப்ப இங்கேயும் N இருக்க வேண்டிய இடத்துல 104 minus 1 into D. இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த A104 இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? அதாவது 104வது டேர்ம் என்னது? 125. ஸோ அப்போ 125 is equal to A plus 103D. 103D. ஸோ இந்த இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A04. சாரி, A4 is equal to 0வா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால போடுங்க. ஃபார்முலால போட்டிங்கன்னா என்ன வரும்? A4 is equal to A plus 4 minus 1 into D. ஸோ A4 இருக்கிற இடத்துல 0வா. ஸோ அப்போ 0 is equal to A plus 3D. ஸோ இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? A plus 103D 103D is equal to 125. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? A plus 3D is equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு ஈக்குவேஷன்ல A சேமா இருக்கு, ஒரே சைன் இருக்கு. ஸோ இப்போ வெவ்வேறு சைனா மாத்துங்க. ஸோ ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் கேன்சல். ஸோ இங்க 100ல 3 போச்சு, 103ல 3 போச்சுன்னா 100. D is equal to 125.
ஸோ டி இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 100 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷனில் மாறும். ஓகே, ஸோ அப்போது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ், இது 25 டைம்ஸ். கரெக்டா? ஸோ 10க்கு 2 25 டைம்ஸ். எஸ், அகைன் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5. ஸோ இப்போ ஷாக்கிங்காக பாருங்க, எனக்கு டி கிடைச்சிருச்சு. டி இஸ் ஈக்குவல் டு 5/4. ஓகேவா? இப்போ இந்த டியை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல போட்டால் எனக்கு ஏ கிடைச்சிருமா? Put d is equal to 5/4 in equation 2. Equation 2 என்னது? a plus 3d is equal to 0. அப்போ a plus 3 into d என்னது? 5/4 is equal to 0. அப்போ a plus 15/4 is equal to 0. அப்போ 15 is equal to, சாரி, இந்த பிளஸ் 15/4 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -15/4. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ -15/4, டியோட வேல்யூ 5/4. சரியா சாமி? ரைட். இப்போ இதுதான் எனக்கு கொடுத்ததுல இருந்து நான் டிரைவ் பண்ணிட்டேன். எனக்கு கொடுத்த இந்த 2 இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ். அப்போ S35 கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். அப்போ S35 கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஜெனரல் ஃபார்முலா ஒன்று தெரியும். என்னது? Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. ரைட்டா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? S35 கண்டுபிடிக்கணும். இப்போ n இருக்க வேண்டிய இடத்துல 35 இருக்கு. அப்போ 35/2 2 into a என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 15 -15/4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்போ -15/4 பிளஸ் என்னன்றது 35 minus 1 d என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 5/4. சாமி, இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ராக்கண்ணா. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ அப்போ 35/2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ -15/2 பிளஸ் 34 5/4. ஸோ இதை 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 17 டைம்ஸ். ஆமாவா? இப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? 35/2 -15/2 plus 5 7s are 35, மிச்சம் 3, 5 1s are 5 plus 3 8. கிளியரா இருக்கா? by 2. ஓகே, ஸோ அப்போ 35/2. ஸோ ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்தால் கீழே இருக்கிற டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அதை ஒரு தடவை போட்டுப்பேன், மேலே இருக்கிறத அப்படியே போட்டுப்பேன். நிறைய பேர் இந்த இடத்துல அவசரத்தில் தப்பு பண்ணிடுறீங்க. என்னதான் ரூல்ஸ் தெரிஞ்சாலும் அவசரத்தில் 2 + 2 4ன்னு போடுவீங்க. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு. அடுத்தது ஸோ 85ல் 15 போயிடுச்சு அப்படின்ட்டுன்னா 70 கிடைக்குமா? 70 கிடைக்குமா? ஸோ 35/2 70/2. ஓகேவா? ஸோ அப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 1 டைம், இது 35 டைம்ஸ். யா, அப்போ 35 into 35/2. ஸோ 35 into 35 என்னது? 1225/2. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1225/2 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 612.5 கிடைக்கும். டிவைட் பண்ணி பாருங்க, 2 டேபிள் தானே, ஈஸியாக டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 612.5 அப்படின்றது தான் ஆன்சரா கிடைக்கும். புரியுதா சாமி? இது எப்படி கொண்டு வரணும்னு புரியுதா? கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.
ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் சிக்ஸ்த்து சம் பார்ப்போம். சரியா சம்மி? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தேன் 49. ஃபர்ஸ்ட் ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தேன் 450, சாரி 49 சொல்லிட்டேன், லெஸ் தேன் 450 என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 ஆட் நம்பர், அடுத்தது 3 ஆட் நம்பர், அடுத்தது 5 ஆட் நம்பர், அடுத்தது 7 ஆட் நம்பர். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 450ன்றது ஈவன் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது தானே ஆட் நம்பரா இருக்க முடியும். 450க்கு முன்னாடி 449. ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் ஆட் நம்பரா இருக்க முடியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். சம் அப்படின்னா ஆடிஷன் அர்த்தம். சரியா? இது ரெண்டு ஃபார்முலா விதமா போட முடியும். நான் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா எப்படி போடுவோம்? எனக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஜெனரல் ஃபார்முலா. ஓகேவா? சரி, இந்த ஃபார்முலாவை நான் போடணும் அப்படின்னா இந்த 449ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம், இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியல. ஸோ இது எத்தனாவது டேர்ம்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும். an is equal to a plus n minus 1 into d. ஆமாவா? இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 449 எத்தனாவது டேர்மா இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். நல்லா கவனிங்க. எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? an is equal to a plus n minus 1 into d-ஆ? அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? an இருக்கிற இடத்துல 449 எழுதிக்கலாமா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 1-ஆ? n என்னது? அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் என்னது? டிஃபரன்ஸ் என்னது? d is equal to a2 minus a1. அப்ப a2 என்னது? 3a minus 1 என்னது? 2a. அப்ப d என்னது? 2. ஸோ அப்போ 449 இந்த பிளஸ் 1 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1. இந்த 2 உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2n மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இதுல 449ல 1 போச்சுன்னா 448. இந்த மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ 450 இஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன். ஸோ அப்போ 225. ஆமாவா? அப்போ இந்த 449 225th டேர்மா இருக்கு. ஸோ n கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த எண்ணையும் தூக்கிட்டு போய் இந்த SNல போட்டீங்கன்னா ஆன்சர். சரியா? இது இன்னொரு மெத்தட்லயும் போடலாம் சாமி. அதுவும் நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ Sn, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோமா? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ n என்னது? 225. ஸோ 225 by 2 2 into ஏங்கிறது 1 plus nங்கிறது 225 minus 1. d என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 2. ரைட். அப்போ 225 by 2 2 plus, ஸோ 225ல 1 போச்சுன்னா 224-ஆ? 224 into 2. ரைட்டா? ஸோ அப்போ 225 by 2 2 plus 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4. ரைட்டா சாமி? அப்போ 225 by 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 450-ஆ? 450-ஆ? ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? சேம் 225 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 225
into 225. ஸோ ஆன்சர் என்ன 50625. இதுதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ அப்போ இருக்கிற எல்லா டேர்மையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். சரி, இன்னொரு மெத்தட் ஏதாவது சொல்றேன்னு சொன்னீங்களே சார், என்ன சார்? சம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு மெத்தட் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இதை வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இப்போ பேஜ் நம்பர் 84ல உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது பாருங்க, ஆட் நம்பர்ஸை நீங்க வந்து 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7 இந்த மாதிரி இருக்கிற ஆட் நம்பர்ஸை, நேச்சுரலா இருக்கிற ஆட் நம்பர்ஸை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க? n ஸ்கொயர். அப்படின்னா மொத்தமா அதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், நீங்க இந்த ஃபார்முலா போட்டு ஆக்சுவலா இது வரைக்கும் நீங்க போட்டுதாங்க நான் ஆகணும். இது வரைக்கும் நீங்க போட்டுதான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம இந்த n அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேவா? இது எதுக்கு? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? n ஸ்கொயர் அப்படின்றது, அதாவது nங்கிறது மொத்தம் அதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிட்டு அதை நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்? 225. அப்ப இந்த 225 2 தடவை ஸ்கொயர் பண்ணுங்க. 225 into 225. ஸோ அப்பயும் அதோட ஆன்சர் 50625 தான் கிடைக்கும். இங்கேயும் நம்ம அதே தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலால போட்டீங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், இந்த ஃபார்முலால போட்டீங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? கிளியரா இருக்காக்கண்ணா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல 7 சம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் த சம். சம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சரி, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இப்போ 602க்கும் 902க்கும் நடுவில் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ணுங்கன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை ரெண்டுத்தையும் எடுப்பீங்க. ஆமா, இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு 602க்கும் 902க்கும் நடுவில் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ், விச் மீன் 602வும் வராது 902வும் வராது. ஆமாவா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 602 and 603 அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஆமாவா? 603, 604 எது வரைக்கும் பண்ணுவீங்க? 901 வரைக்கும் பண்ணுவீங்க. ஆமாவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவீங்க. இதுதானே சாமி பண்ணுவீங்க? ரைட். இப்போ இதுல அவங்க இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை தான் ஆட் பண்ணுங்க, பட் இதுக்குள்ளார இருக்கிற 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இங்க என்னென்ன பாருங்க. அதை இது 04 லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பாருங்க. 04 இது இருக்கக்கூடாது. 05, 06 இதெல்லாம் 4 டேபிள்ல வராது. 07 இருக்கக்கூடாது. 08 சார் 08னா எப்படி? 8 தான். 04னா 4, 08னா 8 தான் கன்சிடர் பண்ணும். ஸோ 8 4 டேபிள் வருமா? டெஃபினட்டா வரும். இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க, 12 4 டேபிள்ல வருமா? ஆமா வரும். அப்போ இந்த நம்பர்ல இருக்கக்கூடாது. இப்போ இங்க பாருங்க, 901 இருக்கலாம், 900 4 டேபிள் வரும், இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப நல்லா கவனிங்க. இப்போ நான் எதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டேன்? டிவிசிபிள் பை 4, டிவிசிபிள் பை 4, டிவிசிபிள் பை 4. இத நேச்சுரல் நம்பர்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டே வரேன்? கழிச்சுக்கிட்டே வரேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரேன். அப்போ நல்லா கவனிங்க, டிவிசிபிள் பை 4 என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு வந்தேன்? ஃபர்ஸ்ட் நம்பர் 604, செகண்ட் நம்பர் 608, லாஸ்ட் நம்பர் 900. அப்போ நான் என்ன பண்றேன்னாக்கன்னா, நல்லா கவனிங்க, சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 கண்டுபிடிச்சிட்டு அதுல டிவிசிபிள் பை 4 டேபிள்ல வர நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டா மிச்சம் இருக்கிற நம்பர் 4 டேபிள்ல வராத நம்பரா தானே இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஸோ அதனாலதான் என்ன பண்றேன், எல்லா நம்பர்ல இருந்து அடக்கனா இங்க பாரு, ஒரு எக்ஸாம் புரியாதவங்களுக்கு சொல்றேன், ஒரு சிலருக்கு புரியாம இருக்கலாம். ஒரு நிமிஷம் கவனிங்க. 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நாட் டிவிசிபிள் பை
2ன்னு கேக்குறாங்க. இப்ப நாட் டிவிசிபிள் பை 4ன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பதிலா இந்த கொஸ்டினுக்கு நாட் டிவிசிபிள் பை 2ன்னு கேட்டா என்ன பண்ணீங்க? இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் எடுத்துருவீங்க. அதே தான் இங்க நான் போட்டிருக்கேன். இப்ப இதை எப்படி எழுதுவீங்க? நேச்சுரல் நம்பர் 5 அதுல இருந்து ஃப்ரம் 1 to 5 அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணிட்டீங்க? டிவிசிபிள் பை 2 மைனஸ் பண்ணிட்டீங்க. ஆமாவா? டிவிசிபிள் பை 2 மைனஸ் பண்ணிட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 2 1 3 5ன்னு கிடைக்கும்ல. ஸோ அதே கான்செப்டை தான் நான் இங்க பயன்படுத்தியிருக்கேன். கிளியரா இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை சம் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுப்பேன். அப்புறம் இதை சம் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுப்பேன். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடுவேன். கிளியரா புரியுதா சாமி? இது கொஞ்சம் கிளியரா புரியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன். இது புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க, இன்னும் கூட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துப்போம். இந்த டேர்ம் எடுத்துப்போம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் sum of natural number. Sum of natural number. Okay. 603 plus 604 plus 901. சம்முனாலே நமக்கு தெரியும், லாஸ்ட் டிஜிட்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அது எத்தனாவது டேர்மா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? an is equal to a plus n minus 1 into d. ஸோ அப்போ an இருக்க வேண்டிய இடத்துல 901, a இருக்க வேண்டிய இடத்துல 603 பிளஸ் n தான் நான் கண்டுபிடிக்கணும், n மைனஸ் 1. d இருக்க வேண்டிய இடத்துல 604 மைனஸ் 603 1. ஓகேவா? ஸோ 901 மைனஸ் 603 is equal to n minus 1. So 1 into n, n, 1 into 1, 1. முடிஞ்சு போச்சா சாமி? ஸோ இப்போ அடுத்தது 901ல 603 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன? ஸோ 8 7 8 9 2. புரிஞ்சுதா சாமி? ஸோ 298. இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு n. ஸோ 299 இஸ் ஈக்குவல் டு n. ஸோ மொத்தமா இங்க எத்தனை டேர்ம் இருக்கு? மொத்தமா இந்த 901 299th டேர்ம். சரியா? ரைட். இப்ப இதை சம் பண்ணிருமா? ஸோ இப்போ சம்மோட ஆன்சர், சம்மோட ஃபார்முலா என்ன? ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னா இந்த சம் வரைக்கும் 6th சம் வரைக்குமே உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலா கொண்டு வரல. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்களேன். Sn is equal to n by 2 into a plus l. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, நாம இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா பார்த்தோம்? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d ன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஃபார்முலாவும் போடலாம், இந்த ஃபார்முலாவும் போடலாம். ரெண்டுத்துல எந்த ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுவும் இங்க எழுதுறேன். Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. புரியுதா சாமி? இதுல எது வேணா போடுங்க. அடுத்தது இப்ப இங்க பாரு. எஸ், டோட்டலா இதுல எத்தனை டேர்ம் இருக்கு? 299 terms is equal to n என்னது? 299 by 2. a என்னது? 603. Lன்றது லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் என்னது? 901. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா? ஸோ 299 by 2. So 603 901. So 4015. So 1504. So இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 752. So அப்போ 299 into 752. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன கணக்கு கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 224848 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோன்னு, அடுத்தது என்ன சாமி? சம் ஆஃப் நம்பர் divisible by 4.
அதை தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். டிவிசிபிள் பை 4 பிட்வீன் 602 and 902. ஸோ இப்போ அது என்னென்ன நம்பர்ஸு? 604 ப்ளஸ் 608 அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட் டேர்ம் 900. ஸோ இப்போ வழக்கம் போல தான் இந்த 900 எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன ஃபார்முலா எடுத்துப்பேன்? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ அப்போது ஏஎன் இருக்க வேண்டிய இடத்துல 900 போடுவேன், ஏ இருக்க வேண்டிய இடத்துல 604 போடுவேன், n தான் நான் கண்டுபிடிக்கணும், டின்றது a2 மைனஸ் a1. ஸோ ஆன்சர் 4. அப்போ இந்த 604 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மைனஸில் போகும். இதை ரெண்டுத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டுனா 4n மைனஸ் 4ன்னு வரும். ஓகே, அப்போ 604 900. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இது 8, ஸோ 9 10ன்னு வச்சுன்னா 6 9 2. ஆமாவா? ஸோ 296. இந்த மைனஸ் 4 இன்சைட் போச்சுன்னா ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4n. ஸோ அப்போ 300 இஸ் ஈக்குவல் டு 4n. அப்போ என்ன கணக்கு கிடைக்கும்? 300 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷனில் போகும். ஸோ 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 150, அகைன் 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 75. ஸோ மொத்தமாக இங்கே எத்தனை கணா இருக்கு? டேர்மு 75 இருக்கு. ஸோ இப்போ இதை தனியாக ஆட் பண்ணி நான் வச்சுப்பேன். ஸோ ஆடிஷனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? எஸ் n இஸ் ஈக்குவல் டு n பை 2 a பிளஸ் எல். இதானே நான் சொன்னேன். ஸோ எஸ் டோட்டலாக எத்தனை டேர்ம் இருக்கு? 75. சரி, இங்கு மாற்றிக்கலாம். ஸோ 75 டிவைடட் பை 2, ஏ என்னது 604 பிளஸ் லாஸ்ட் எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் என்னது 900. ஸோ அப்போ 75 டிவைடட் பை 2, ஸோ அப்போ 900 604 ஆட் பண்ணீங்கன்னா 1504ன்னு கிடைக்கும். ஸோ 1504. அப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண அடிச்சு கொடுத்தீங்கன்னா 752. ஸோ 752. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 56400. ஸோ நாம் இப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ல இருந்து நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 602ல இருந்து 902, இதுல இருந்து சம் ஆஃப் நம்பர் டிவிசிபிள் பை 4 இதை சப்ட்ராக்ட் பண்றோம்னு சொன்னோம். ஆமாவா? ஸோ டிவிசிபிள் பை 4 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? டிவிசிபிள் பை 4 5640 அடுத்தது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். 224848ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ அதையும் போடுறோம். 224848. ஆனால் இது ரொம்ப டைம் கன்சியூமிங் சம்மு தான். கொஞ்சம் ஆனால் பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 224848 இதுதான் நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ இதில் 4 டேபிளில் வர நம்பர்ஸை கழிச்சு கட்டிடுறேன். என்னென்ன? 56400. ஸோ முடிச்சிட்டிங்கன்னா 844861. ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் என்ன? 1,68,448. இதுதான்
602க்கும் 902க்கும் நடுவுல இருக்கிற 4 டேபிள்ல வராத நம்பர்ஸை ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ. கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ திஸ் இஸ் யோர் ஆன்சர். கொஞ்சம் பொறுமையா போடுங்க. ரைட்டா? தேங்க்யூ. ஸோ ஹை ஆல். எக்ஸசைஸ் 2.6ல 8 சம் பார்த்துருவோமா? ரொம்ப சிம்பிளான சம் தான்மா. கொஸ்டின் தான் ரொம்ப பெருசா இருக்கு, பட் ரொம்ப சிம்பிளான சம். 7th சம் மாதிரி ரொம்ப பெருசு இல்லை. ரைட்டா? சரி, ஓகே. 8 சம் பார்ப்போம். Raghu wishes to buy a laptop. He can buy it by paying 40,000. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த லேப்டாப்போட விலை எவ்வளோ? பிரைஸ் ஆஃப் லேப்டாப். அந்த லேப்டாப்போட விலை 40,000. சரி. ஆர் பை அவன் வந்து மொத்தமா பணம் 40,000 கட்டி எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஆர் பை கிவிங் இட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட், தவணை முறை, இஎம்ஐல கட்டலாம். ஓகேவா? எப்படி? ஃபர்ஸ்ட் மந்த்ல அவர் எவ்வளவு கட்டலாம்? 4,800 கட்டலாம். செகண்ட் மந்த் அவர் எவ்வளவு கட்டலாம்? 4,750 கட்டலாம். தேர்ட் மந்த் அவர் எவ்வளவு கட்டலாம்? 4,700 கட்டலாம். ஸோ இப்படியே அவர் கட்டிக்கிட்டு இருந்தாருன்னா 10 மாசம் கட்டுவார். ஓகேவா? 10 மாசம் கட்டுவார். சரி, இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் மாசம் 4,800 ரூபாய், செகண்ட் மாசம் 4,750, தேர்ட் மந்த் 4,700. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருமா? ஸோ ஆடிஷன் அப்படின்னா சம்மா. ஸோ சம் அப்படின்னா மொத்தமா 10 மந்த்ஸுக்கு S10 கண்டுபிடிச்சா மொத்தமா எத்தனை கட்டியிருக்காருன்னு தெரிஞ்சிருமா? ஸோ S10. ஸோ நமக்கு ஜென்ரலா என்ன ஃபார்முலா தெரியும்? SN ஃபார்முலா தெரியுமா? SN ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். SN is equal to n by 2 2a plus n minus 1 into d. ரைட்டா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இப்போ S10 மொத்தம் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்ட போறாரு. 10 by 2 into ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல அவர் எவ்வளவு கட்டினாரு? 4,800 பிளஸ் 10 minus 1 d. டிஃபரன்ஸ் என்ன? A2 minus A1. சாமி ரொம்ப கிளியரா இதை பார்க்கணும். நிறைய பேர் இதை பார்த்தோன்னே சார் D is equal to 50 தானே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அந்த இடத்துல டியோட வேல்யூ நல்லா கவனிங்க. டியோட ஃபார்முலா என்ன? A2 minus A1. A2ன்றது என்னது? 4,750 மைனஸ் A1ன்றது என்னது? 4,800. இங்க பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு ராஜா? மைனஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் 50 கிடையாது, -50. ரெண்டுத்துக்கும் அப்படியே வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க கொஞ்சம், அதனாலதான் நான் எப்பயுமே சம்ஸ் போடும்போது டி வேல்யூவை நான் போடுவேன். இப்போ ரொம்ப சின்ன சின்ன நம்பர்ஸா இருந்தாலுமே அதை போடுவேன். ஸோ அது பெட்டர் நீங்களும் போட்டு பழகிறது தான். புரியுதா சாமி? சரி. ஸோ அப்போ 5 into இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டுனா 9,600. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 450 பிளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ அப்போ 5 into 9,600ல 450 போச்சு அப்படின்னா 9,150 into 5. 0,52745. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 45,750. ஓகேவா? ஸோ 40,000 ரூபாய் லேப்டாப்பை அவர் பாருங்க எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காருன்ட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன்
10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் என்ன? டோட்டல் அமௌண்ட் இது 10 இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளோ? நீங்களே சொல்லுங்க. 45,750. ஆமாவா? 45,750. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் he has to pay than the cost. இது செகண்ட். ஸோ அப்போ லேப்டாப் காஸ்ட் எவ்வளோ? லேப்டாப் காஸ்ட் என்னமோ 40,000 தான். ஓகேவா? இஎம்ஐல கட்டினது 10 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டினது 45,750. எவ்வளோ எக்ஸ்ட்ரா? நீங்களே சொல்லுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இந்த 45,750ல இருந்து 40,000 மைனஸ் பண்ணிட்டா 5,750 rupees அவங்க எக்ஸ்ட்ராவா கட்டியிருக்காங்க. ஸோ கிளியரா இருக்கா சாமி? இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ கிளியரா எடுத்து எழுதிருங்க. சரியா? ஸோ இதுல டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ல டோட்டலா கட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் டு யூஸ் திஸ் சம் ஃபார்முலா. சரியா சாமி? தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல 9th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சேம் தான் சாமி, ரொம்ப ஈஸி. அ மேன் ரீபேஸ் அ லோன் ஆஃப் 65,000. 65,000 ரூபா கட்டுறாரு மொத்தமா. சரியா? ஃபர்ஸ்ட் மந்த்ல 400 கட்டுறாரு. ஃபர்ஸ்ட் மந்த்ல 400. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் அப்படின்னா A1 A2ன்னு போட்டுக்கங்க. சரியா? அண்ட் தென் இன்க்ரீசிங் த பேமெண்ட் பை 300 எவ்ரி மந்த். அடுத்த மாசம் 300 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 400 பிளஸ் 300 700. அடுத்த மாசம் 1000. 700 பிளஸ் 300 1000. இப்படியே போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க? எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் ஆகுங்கிறது தான் கேள்வியே. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஓகேவா? எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். மொத்தமா அவர் எவ்வளவு கட்டியிருக்காரு? இந்த பணத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 400 பிளஸ் 700 பிளஸ் 1000 இப்படிதானே மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 65,000 கிடைக்குது. ஸோ அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால போட்டா Sn எவ்வளோ கட்டியிருக்காரு? டோட்டலா 65,000 கட்டியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? n தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை டைம் எடுக்கும்? ஸோ அப்போ 2 இன்ட்டு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கட்டியிருக்காரு? 400 பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி என்னது? நான் ஏற்கனவே சொன்னேன், டி வந்து A2 மைனஸ் A1. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு, தயவு செஞ்சு A2 மைனஸ் A1 போடுங்க. A2ன்றது 700 மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 300. அப்போ டியோட வேல்யூ 300. ஆனால் இதை சால்வ் பண்ணி n கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே? ஸோ இப்போ இந்த 2-ஐ டிவிஷன்ல இருக்கிற 2 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. மல்டிப்ளிகேஷன்ல மாறிடும். இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2 இன்டூ 4 8. ஸோ 800 பிளஸ் 300n மைனஸ் 300. எப்படி சார்? இப்படி. அடுத்தது இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு n. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 500 பிளஸ் 300n. இப்போ இந்த n உள்ளுக்குள்ளார சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 6,500 இன்ட்டு 2, சாரி 65,000 இன்ட்டு 2 500n பிளஸ் 300n ஸ்கொயர். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டாக 100ஆல் டிவைட் பண்ணலாமா? கம்ப்ளீட்டாக 100ஆல் டிவைட் பண்ணலாமா? எஸ். ஸோ அப்போ டிவைட் த்ரூ அவுட் பை 100.
அப்போ இதை 100ஆல, இதை 100ஆல, இதையும் 100ஆல. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இது ரெண்டும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம்க்கண்ணா, பட் கம்ப்ளீட்டாக பண்ணணும். சரியா? ஸோ 650 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டுனா 5n, இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டுனா ப்ளஸ் 3n ஸ்கொயர்னா. ஓகே, ஸோ இப்போ ஸோ 650 இன்ட்டு 2 என்ன? 0 0 ஓகே. ஸோ 1300 is equal to 5n plus 3n square. ஸோ இதை எப்படி நான் மாற்றி எழுதிக்கலாம்? 3n square plus 5n, இது ரெண்டும் அப்படியே இருக்கும். இந்த 1300 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1300 மாறிடுமா? ரைட். இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 3 ஃபேக்டரைசேஷன். n ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருந்தால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நடுவில் இருக்கிற நம்பரை இங்கே போட்டுப்பேன். ஓகே, ஸோ இப்போ 2 நம்பர் எழுதணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3900 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் 5 கிடைக்கணும். சாமி நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட்டு தான் இருக்குது. ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 5 டேபிளில் போட்டு பார்ப்போமா? ஸோ 35 அப்படின்றது 7 டைம்ஸ். அகைன் இங்கே 4 இருக்கும். 8 டைம்ஸ் 0. அகைன் 5ல போடுங்க. 1 25 5 336. அகைன் இதை 3 டேபிளில் போடுங்க. 52. 2 டேபிளில் போடுங்க. 26. 2 டேபிளில் போடுங்க. 13. 13 டேபிளில் போடுங்க. 1. ஸோ இப்போ இதுல இருந்து தான் நம்ம அந்த 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நல்லா கவனிப்பா. 5 3s are 15. 15 2s are 30. 30 2s are 60. ஆமாவா? 60 கிடைச்சிருச்சா? இப்போ இதெல்லாத்தையும் பண்ணீங்கன்னா 60 எடுத்து இங்கே எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தான் எழுதணும். அடுத்தது இந்த 5ம் இந்த 13யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 13s are 65. இப்போ நல்லா கவனி. 60 into 65 3900. அதுக்கப்புறமேட்டு 65ல 60 போச்சுன்னா 5. சாமி இது கொஞ்சம் என்ன சார் இப்படி இருக்கு? இதுக்கு வேற வழியே இல்லை. நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரியா? இது ஒரு ஹிண்டா தான் எடுத்துக்க முடியும் நம்மளால. ஓகேவா? இப்போ இதுவும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு நம்பர்ஸ் கொடுத்து இதுல நீங்க ஒரு பசில் மாதிரி போடுங்க அப்படின்னாவாச்சும் போட முடியும் இல்லையா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ 13ம் 5ம் பார்க்கும்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 65 எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ரைட். இப்போ இதுக்கப்புறம் சைன் அசைன் பண்ணணும். ஆமாவா? பிளஸ் மைனஸ் கொடுக்கணும் இந்த 60க்கும் 65க்கும். இப்போ இந்த 60யும் 65வும் பார்த்தாலே தெரியுது, மைனஸ் பண்ணாதான் 5 கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணணும்னா 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு இடத்துல பிளஸ் இருந்தா இன்னொரு இடத்துல மைனஸ், இன்னொரு இடத்துல மைனஸ் இருந்தா இன்னொரு இடத்துல பிளஸ். ஸோ அப்போ -5 இங்க +5. ரைட்டா சாமி? எனக்கு என்ன தேவை? +5 தான் தேவை. ஸோ 60க்கு பக்கத்துல மைனஸ், 65க்கு பக்கத்துல பிளஸ். இது முடிஞ்சு போச்சா? சைன் அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது n ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், நம்பர் இருக்கு. ஸோ அப்போ அந்த நம்பரை தூக்கிட்டு 3n அப்படின்னு போடணும். ஓகேவா? 3n ஸ்கொயர் இருந்தா 3n போடணும். ஓகே. ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 20. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. n - 20 is equal to 0. n - 20 is equal to 0. 3n plus 65 is equal to 0. ஸோ அப்போ n is equal to -20 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +20. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 65 -65. ஸோ n is equal to 60 -65/3. ஸோ ஃப்ராக்ஷனில் n வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ n is equal to 20. ஸோ மொத்தமாக அவர் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருப்பாரு? 20 இன்ஸ்டால்மெண்ட். 20 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுனாதான் இப்படியே கட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா
20 இன்ஸ்டால்மெண்ட் 20 மந்த்ஸ் அவர் கட்டினாதான் 65,000 லோனை அவரால் அடைக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு he has to pay the installment for 20 months. 20 months கட்டும். ஓகேவா சாமி? கிளியரா இருக்கா? புரியுதா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல 10th sum. A brick staircase has total of 30 steps. மொத்தமா 30 ஸ்டெப்ஸ் இருக்கான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்ட் ஸ்டெப்பு, இப்படியே போச்சுன்னு 30 ஸ்டெப்ஸ் இருக்கான். சரி. The bottom step requires 100 bricks. பாட்டம் ஸ்டெப்புக்கு 100 செங்கல் தேவை. ஈச் சக்சசிவ்னா அடுத்தடுத்த ஸ்டெப், சக்சசிவ் ஸ்டெப் requires 2 bricks less than the previous step. இப்போ இதுக்கு 100 bricks 100 செங்கல் தேவைன்னா அடுத்த சக்சசிவ் இதுக்கு 2 கம்மியாமா, 2 bricks லெஸ்ஸா. அப்போ இதுக்கு 98, இதுக்கு 96, இப்படியே போயிட்டு இருக்கு. சரியா? இப்ப சொல்யூஷன்ல டோட்டல் ஸ்டெப் படிக்கட்டு மொத்தமா எத்தனை இருக்கு? 30 டோட்டல் ஸ்டெப். அடுத்தது இதை எழுதிக்கோங்க. A1 அப்படின்றது 100, A2 அப்படின்றது 98, A3 அப்படின்றது 96. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குன்னா நம்ம கிட்ட மொத்தமா 30 ஸ்டெப் இருக்கு. சரியா? ரைட். இப்போ அவங்க அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்கிறத பொறுத்து நம்ம சம் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப்? டாப் மோஸ்ட் ஸ்டெப்னா இதுதானே டாப் மோஸ்ட் ஸ்டெப் A30. கண்ணா பாருங்க, இப்படி டயக்ராம் தான். ஸ்டெப்புங்கிறது இப்படிதான் ஏறும், வெர்டிகலா தான் வரும். நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? டாப் மோஸ்ட் ஸ்டெப்ல 30 தான் என்னோட டாப் மோஸ்ட். அப்போ A30ல எத்தனை பிரிக்ஸ் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ A30லோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல A30 கேக்குறாங்க. A30. ஓகே, நீங்க எழுதிக்கங்க. டாப் மோஸ்ட் step is equal to A30. சரியா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? AN is equal to A plus N minus 1 into D. So AN A30. புரியுதா? ஸோ N இருக்க வேண்டிய இடத்துல 30, A இருக்க வேண்டிய இடத்துல ஃபர்ஸ்ட் எத்தனை பிரிக்ஸ் தேவை? 100. N என்ன? 30 minus 1. D என்ன? ஸோ Dங்கிறது நீங்க போட்டுடலாம், இங்க போட்டுக்கலாமா? D is equal to A2 minus A1. A2 98 minus 100. ஸோ அப்போ -2. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் கிளியரா போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. -2. ஸோ அப்போ A30 is equal to 100 plus 29 minus 2. ஸோ அப்போ 100 plus, சாரி, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 2s are 18, மிச்சம் 1, 2 2s are 4, plus 1 5, 58. ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ அப்போ A30 is equal to 100ல 58 போச்சு அப்படின்னா மிச்சம் 42 இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 30th ஸ்டெப்ல 42, 42 பிரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 30th ஸ்டெப்ல 42 பிரிக்ஸ் முடிஞ்சு போச்சு. சரியாக்கண்ணா? ரைட். அடுத்தது, how many bricks are required to build the staircase? இது என்னோட செகண்ட் கொஸ்டின்.
இது நல்லா கவனிச்சுக்குப்பா. செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பில்ட் பண்றதுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்பட்டுச்சு? 100. அடுத்தது 98. இதெல்லாம் ஆட் பண்ணணும், ஆமாவா? அப்பதானே டோட்டல் பிரிக்ஸ் கிடைக்கும். டோட்டல் பிரிக்ஸ்னா செங்கல். இப்போ கடைசியா போட்டிங்கன்னா 42. அதையும் இப்போதான் கண்டுபிடிச்சோம். ஸோ 30th ஸ்டெப்பில் 42. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு 2 ஃபார்முலா இருக்குங்கண்ணா, நல்லா கவனிங்க. இது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு, இதுல எந்த ஃபார்முலாவை நான் எடுத்து போடுறதுன்னு. ஸோ Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இல்ல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Sn is equal to n/2 a plus l. ஸோ இதுல இந்த ரெண்டுத்துல எப்போ எந்த ஃபார்முலா எடுக்கிறதுங்கிற டவுட் இருக்கு இல்லையா? ஸோ எப்பெல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியுதோ, கோ ஃபார் திஸ் செகண்ட். எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த செகண்ட் ஃபார்முலாக்கு போயிடுங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த லாஸ்ட் டேர்ம் தெரியல, அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல, லாஸ்ட் டேர்மோட வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும், லாஸ்ட் டேர்மோட வேல்யூ அது உங்களுக்கு தெரியலன்னா கோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மோட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் இந்த ஃபார்முலாக்கு போறேன். டோட்டலா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ 30/2. இல்லை சார் ஸ்டெப்ஸ்னா கன்ஃபியூஸ் ஆகுது, மொத்தமா இங்க எத்தனை டேர்ம் இருக்கு? 10 90 சாரி 100 98 96 இப்படியே போயிட்டு இருந்தா அந்த 42 அப்படிங்கிறது எத்தனாவது டேர்ம்? 30 இல்லையா? ஸோ அதனால தான் இப்படி. ஸோ 30/2. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 100. லாஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன? 42. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 30/2 142. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 71. ஸோ அப்போ 71 into 30 எவ்வளோ வருது? ஸோ அப்போ 321. கரெக்டா? ஸோ அப்போ டோட்டலா உங்களுக்கு 2130 பிரிக்ஸ் இருக்கு டோட்டல். ஸோ 30 ஸ்டெப்ஸ்லையும் ஆட் பண்ணீங்கன்னா 2130 பிரிக்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களோட செகண்ட் சப்டிவிஷன். சரியா? கிளியரா புரியுதா? இந்த டயக்ராம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மிச்சம் எல்லாமே புரிஞ்சிடும் சாமி. இந்த டயக்ராம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கும்போது நீங்க ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்தாலே நீங்க இந்த மாதிரி வேர்ட்டிக்கலா தான் டயக்ராம் போடணும். ஓகேவா? இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் 11 சம் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சம்மு. கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. புரிஞ்சிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான சம் தான், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. நான் ரொம்ப தெளிவாக நடத்துகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இங்கே பாரு, இஃப் S1 S2 S3 SM, நல்லா கவனிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, S1 S2 S3 SM இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆர் தி சம்ஸ் ஆஃப் n டேர்ம்ஸ், ஆர் தி சம்ஸ் ஆஃப் n டேர்ம்ஸ். n டேர்ம்ஸ் நல்லா கவனிப்பா. இப்ப யூஸ்வலா நான் சம்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்? S1 அப்படின்னா ஒரு டேர்மை ஆட் பண்ணணும், S2 அப்படின்னா அங்க இருக்கிற 2 டேர்மை ஆட் பண்ணணும், S3 அப்படின்னா 3 டேர்மை ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா? S4னா 4 டேர்ம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த S1 இந்த S2 இந்த S3 இந்த SM இது அவங்க கொடுத்திருக்கிற பேரு, அவங்க கொடுத்திருக்கிற பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, சலுப்பு பார்க்காம கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இங்க பாரு, இப்ப 2 4 6 8 9 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுல இப்போ S3 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? S3 அப்படின்னா இங்க இருக்கிற 3 டேர்ம் ஆட் பண்ணுவீங்களா? S2னா என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற 2 டேர்ம் ஆட் பண்ணுவீங்களா? அப்படிதானே கணக்கு.
ஆனா அவங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா S1 அப்படிங்கிறது ஒரு டேர்ம் ஆட் பண்றது இல்லை, இது அவங்க வச்ச பேரு. இதுல எத்தனை டேர்ம் இருக்கான், மொத்தமா எத்தனை டேர்ம் ஆட் பண்ணிருக்காங்க S1ல? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களாம்? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களாம்? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இது கிளியரா இருக்கா இல்லையா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்ப இதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப S3ன்றது அவங்க வச்சிருக்க பேரு. இதுல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இதுல மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? நாம கொடுத்த எக்ஸாம்பிள்ல 1 2 3 4 5 5 டேர்ம் இருக்கா? அப்ப டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்கு? 5 டேர்ம் இருக்கு. 5 டேர்ம் இருக்கு. 5 டேர்ம் இருக்கு. இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கா? இப்போ இதை ஏன் சார் சொல்றீங்க? இப்ப நல்லா கவனிசாமி, இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வருது. ஆக்சுவலா இதுல ஃபார்முலா நம்ம என்ன போடுவோம்? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதானே சாமி ஃபார்முலா? இந்த n-ங்கிறது என்ன ராஜா? இந்த n-ங்கிறது என்ன? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, இப்ப S2 இருக்கு அப்படின்னா மொத்தம் எத்தனை டேர்ம் எடுத்திருக்கீங்க? 2 டேர்ம் எடுத்து ஆட் பண்ணுவீங்க, ஆமாவா? அப்ப n இருக்கிற இடத்துல 2 போடுவீங்க, அப்படித்தானே போடுவீங்க? இந்த ஃபார்முலால n இருக்கிற இடத்துல 2 போட்டு இங்க எழுதுவீங்க. 2a பிளஸ் n இருக்கிற இடத்துல 2 மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்ப இஃப் இன் கேஸ் S3 எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3 டேர்ம் எடுக்கிறீங்க, ஆமாவா? இப்ப அவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? S1ல எத்தனை டேர்ம் எடுத்திருக்காங்களாம்? m டேர்ம். S2ல எத்தனை டேர்ம் எடுத்திருக்காங்களாம்? m டேர்ம். S3ல எத்தனை டேர்ம் எடுத்திருக்காங்களாம்? n டேர்ம். அப்ப n இருக்க வேண்டிய இடத்துல n தான் போடணும். 1ஐயோ 2ஐயோ 3ஐயோ சப்ஸ்டிடியூட் பண்ணிடக்கூடாது. இஸ் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் கிளியர்? கிளியர் இல்லைன்னா தயவு செஞ்சு உங்க கமெண்ட் பாக்ஸுக்கு போய் இது கிளியர் இல்ல, இந்த பாயிண்ட் கிளியர் இல்ல அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை நான் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரியா? ரைட். எந்த பாயிண்ட் கிளியர் இல்லைங்கிறது எனக்கு தெளிவா சொல்லிருங்க. சரி, ரைட். இப்ப அடுத்தது, இப்ப புரிஞ்சுதா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இது கிளியரா இருக்கா? இப்ப அடுத்த பாயிண்ட், whose first terms are 1 2 3m and whose common differences are 1 3 5 2m minus 1. இப்ப நல்லா கவனிங்க, இவங்க என்ன சொல்றாங்க? r அப்படின்னு சொல்றாங்க. whose first terms are, first terms, அதாவது இப்ப ரெஸ்பெக்டிவ்லி ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆர் 1 2 3m, காமன் டிஃபரன்ஸ் 1 3 5 2m minus 1 ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த S1 இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 காமன் டிஃபரன்ஸ் 1. இப்ப அடுத்து பாருங்க S2, இதுல S2ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 காமன் டிஃபரன்ஸ் 3, அதாவது S2 செகண்ட்ல இருக்கா, அப்ப இந்த பேர்ல செகண்ட்ல இருக்கிறது இந்த பேர்ல செகண்ட்ல இருக்கிறது. புரிஞ்சதா? இப்ப பாருங்க, A2 ஏங்கிறது 2 Dங்கிறது 3. அடுத்தது தேர்ட்ல பாருங்க, தேர்ட்ல இப்ப இது S3 தேர்ட்ல இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தேர்ட் வேல்யூ என்ன? 3. அப்ப இதுதான் இதோட ஃபர்ஸ்ட். காமன் டிஃபரன்ஸ்ல தேர்ட் என்ன? 5. முடிஞ்சு போச்சு. இப்ப லாஸ்ட்ல SM, இந்த இதுல லாஸ்ட்ல என்ன? M. அப்போ ஏங்கிறது M. D என்ன லாஸ்ட்ல இருக்கு? 2m minus 1. சாமி இது வரைக்கும் கிளியரா இருக்காடா? இது புரியுதா? சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்பதான் மேட்ரு, இப்பதான் மேட்டர். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? கொஞ்சம் பொறுமையா கவனி. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n/2 2a plus n minus 1 into d, ஆமாவா? சரி, இப்போ S1 இதுதானே சம் 1. இதுல மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? n டேர்ம் இருக்கு. அப்ப n அப்படியே வச்சுக்கணும். 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 1 பிளஸ் n எத்தனை? n தான், n minus 1 into d எத்தனை? 1. இது புரிஞ்சதா? ஸோ அப்போ n/2 2 plus n minus 1, n minus 1
அப்போ n by 2, 2ல 1 போச்சுன்னா 1, ஸோ n plus 1. கிளியரா இருக்கா சாமி இது? இது என்னோட S1. எடுத்து வச்சுக்கங்க. அடுத்தது S2. S2ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n டேர்ம்ஸ் இருக்கு. n by 2, 2 இன்ட்டு S2 ஓட A என்ன? 2 பிளஸ் n minus 1 இன்ட்டு S2 ஓட D என்ன? 3. தயவு செஞ்சு இப்படி தனியா எடுத்து எழுதிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்கணும். நடுவுல இருந்து பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ n by 2, 2 2s are 4 plus 3n minus 3, 3n minus 3, n by 2, 3n, 4ல 3 போச்சுன்னா மிச்சம் 1. இது என்னோட S2. S1, S2 கிளியரா இருக்கா? இப்போ S3 இங்க போறேன் S3. S3 is equal to n by 2. எத்தனை டேர்ம் இருக்கு? n டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? 2 இன்ட்டு S3 ஓட A என்ன? 3, 2A plus n minus 1 இன்ட்டு D என்ன? 5. ஸோ அப்போ n by 2, 3 2s are 6 plus 5n minus 5. ஓகே, அப்போ n by 2, 6ல 5 போச்சுன்னா 1. ஓகேவா? இந்த 5n அப்படியே போட்டுட்டேன். 6ல 5 போச்சுன்னா 1. இது என்னோட S3. முடிஞ்சதா ராஜா? பர்ஃபெக்டா இருக்கா? பர்ஃபெக்ட். அடுத்தது SM. இந்த SM பொறுத்த வரைக்கும் ஓகே, அதே SMல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n டேர்ம்ஸ் இருக்கு. n by 2, 2 இன்ட்டு A என்னது? A என்னது? m plus n minus 1 இன்ட்டு D என்னது? 2m minus 1. So n by 2, 2m plus, இப்போ இங்க பாருங்க, இந்த n கொண்டு வந்து இங்க இது பண்ணுங்க, 2mn minus n. ஓகே, இப்போ n கொண்டு வந்து 2m கூட பண்ணீங்கன்னா 2mn. அடுத்து இந்த n கொண்டு வந்து 1 கூட பண்ணீங்கன்னா மைனஸ் n. அடுத்தது இது மைனஸ் 2m பிளஸ் 1. ஓகேவா? கிளியரா இருக்கா? ஸோ பிளஸ் 2m மைனஸ் 2m கேன்சல் ஆயிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கு? n by 2, 2mn minus n plus 1. This is clear? ஓகே, இதனோட SM கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? S1 plus S2 plus S3 plus SM இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கணும். சரியா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஸ்டின் என்ன சொல்றாங்க? S1 plus S2 plus S3 இப்படியே போச்சு அப்படின்ட்டுனா SM. ஸோ ஃபர்ஸ்ட் S1 என்ன? S1 என்ன? n by 2 n plus 1. n by 2 n plus 1 முடிச்சு போச்சு. அடுத்து S2 என்ன? n by 2 3n plus 1. அடுத்தது S3 என்ன? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, n by 2 5n plus 1. n by 2 5n plus 1. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட்ல SM என்ன? n by 2 2mn minus n plus 1. n by 2 2mn plus n minus 1. So, minus n plus 1. minus n plus 1. ஓகேவா சாமி? இதுக்கப்புறம் இது ஈஸி. ஸோ இங்கேயும் n by 2 இருக்கு, இங்கேயும் n by 2 இருக்கு, இங்கேயும் n by 2 இருக்கு, இங்கேயும் n by 2 இருக்கு. ஸோ n by 2 காமனா வெளியே எடுங்க. ஸோ இங்க n plus 1, அடுத்தது 3n plus 1, அடுத்தது 5n plus 1, அடுத்தது
2mn மைனஸ் n பிளஸ் 1. முடிஞ்சதா சாமி? ஸோ இங்க நான் எத்தனை டேர்ம் ஆட் பண்ணியிருக்கேன்? 1, 2, 3 இப்படியே போயிட்டு இருந்தா m டேர்ம்ஸ். அப்ப டோட்டல் டேர்ம் என்ன? அதாவது நல்லா கவனிப்பா, இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் a1, இது என்னோட செகண்ட் டேர்ம் a2, இது என்னோட தேர்ட் டேர்ம் a3, இது என்னோட லாஸ்ட் டேர்ம். m டேர்ம்ஸ் இருக்கா? இங்க அதானே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் m. கிளியரா இருக்கா இது? இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் a என்னது? n பிளஸ் 1. இது அதோட லாஸ்ட் டேர்ம். ஆமாவா? இது அதோட லாஸ்ட் டேர்ம். இங்க நல்லா கவனிங்க. எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n by 2 a plus l அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா? தெரியுமா எனக்கு ஒரு ஃபார்முலா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நல்லா கவனிங்க. இந்த n by 2 அப்படியே போட்டுக்க போகிறேன். அடுத்தது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. n டோட்டலா இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? m டேர்ம்ஸ் இருக்கா? டோட்டலா m டேர்ம் இருக்கா? அப்ப m by 2 இன்ட்டு a என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் n பிளஸ் 1, இங்க இருக்கிற பிளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். லாஸ்ட் டேர்ம் என்னது? 2mn மைனஸ் n பிளஸ் 1. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? n by 2 m by 2 பிளஸ் n மைனஸ் n கேன்சல், 2mn இது இங்க எழுதிட்டேன், பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 2. இப்போ நல்லா கவனிங்கம்மா சாமி, நல்லா கவனி. இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. n by 2 இன்ட்டு m by 2 இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2 காமனா வெளியே எடுத்தா mn பிளஸ் 1 கிடைக்குமா? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2 காமனா எடுத்தா mn பிளஸ் 1 கிடைக்குமா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? mn by 2 இன்ட்டு mn பிளஸ் 1. mn பிளஸ் 1. அப்ப இங்க என்ன கணக்கு கிடைக்கும்? நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? எஸ், முடிஞ்சு. ஸோ 1 by 2 இதுதானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க நம்மள. பாருங்க, அந்த ஆன்சர் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 இன்ட்டு mn இன்ட்டு mn பிளஸ் 1. அதானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க உங்க கொஸ்டின்ல. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ் கிளியரா இருக்கா? ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல 12 சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம் கேட்குறாங்க. ஸோ சம்முனாலே ஒரே ஃபார்முலா தான் நமக்கு தெரியும், எஸ்என். பட் பிஃபோர் கோயிங் டு இட், இது ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம், இது என்னோட தேர்ட் டேர்ம். இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு மொத்தம் இந்த இடத்துல 12 டேர்ம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ணுவேன்? காமன் டிஃபரன்ஸ் எடுப்பேன். காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? d is equal to a2 minus a1 is equal to a3 minus a2. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் ரெண்டும் சேமா இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் a2 minus a1 போட்டு பார்ப்போமா? a2 என்னது இந்த இடத்துல? 3a minus 2b by a plus b. இந்த மைனஸ் போட்டுக்கிறேன். a1 என்னது? a minus b a plus b. ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், இன்னொரு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவில் பிளஸோ மைனஸோ இருந்தது அப்படின்னா அதோட நியூமரேட்டர் சேமா இருந்து, சாரி, அதோட டினாமினேட்டர் சேமா இருக்குது அப்படின்னா ஒரு தடவை எழுதிப்பேன். மேல இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே எழுதிப்பேன். ஸோ இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு ஏ மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பி. சரியா சாமி? ஸோ அப்போ என்ன இருக்கும்? லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா 2a, அதே போல லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் பி பை a பிளஸ் பி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இதை சால்வ் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல தான் வருதா இல்லையான்னு செக் பண்ணிப்போம். இது ரெண்டும் சேமா டிஃபரன்ஸ் சேமா இருந்தால் தான் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு அர்த்தம். a பிளஸ் பி இது a3. அடுத்தது a2 என்ன 3a மைனஸ் 2b பை a பிளஸ் பி. ஸோ அப்போ ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷன் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்து டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்ட்டுனா அதை ஒரு தடவை போட்டுப்பேன். மிச்சம் இங்க 5a மைனஸ் 3b மைனஸ் 3b மைனஸ் 3a பிளஸ் 2b மைனஸ் 3a மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2b. சரியா கண்ணா? இது மறந்துடாதீங்க மல்டிப்ளை பண்றது. ஸோ லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா 2a, இந்த லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ண, அதாவது லைக் டேர்ம்னா ஏ இருக்கா பி இருக்கா அதை தான் சால்வ் பண்ணணும். அதுதான் லைக் டேர்ம்ஸ் பை a பிளஸ் பி. சரி, ரெண்டுமே சேமா இருக்கு. சின்ஸ் த காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான், ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரியா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ அப்போ போன சம்ல ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். n அப்படிங்கிறது என்னது? டோட்டல் டேர்ம். ஸோ அப்போ டோட்டல் டேர்ம் எத்தனை? 12 இருக்கு. ஸோ அப்போ S12 is equal to 12 by 2 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? a minus b a plus b. So first term a plus b a minus b plus n is the 12 minus 1 d என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? 2a minus b by a plus b. முடிஞ்சு போச்சு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 6 times. ஸோ 6. ஸோ இப்போ 2 into a plus b by a minus b. சாரி, a minus b a plus b. சாரி கண்ணா, சாரிடா, மன்னிச்சிருங்க. இந்த இடம் மட்டும் a minus b a plus b a minus b a plus b. So plus 11 2a minus b by a plus b. ரைட்டா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த 6 உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஸோ அப்போ 12 a minus b by a plus b plus 66 2a minus b by a plus b. முடிஞ்சா ராஜா? இதை எப்படி எழுதிக்கலாம்? உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. 12a minus 12b plus 60. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 66 into 2 என்ன? 132. ஸோ அப்போ 132a minus 66b. ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ அதை ஒரு தடவை எழுதிட்டேன். ரைட்டா சாமி? ஸோ லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 144a மைனஸ் இந்த லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 78b by a plus b.